எந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறது நம்மளோட டேட்டாபேஸில் தான். ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தான் மெயின் காம்பனன்ட் ஃபார் எனி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். மேபி வெப் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது இட் மேபி எனி ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், வாட் எவர் இட் மேபி, நம்ம டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜாவா அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்லேருந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா MySQL, Oracle, Postgres, இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டாபேஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா MySQL. ஸோ இந்த MySQL பண்ண போகிற ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் Oracle கனெக்ட் பண்ணுறதாலும் சரி, இல்லை Postgres கனெக்ட் பண்ணுறதாலும் சரி, இல்லை MongoDB கனெக்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதே ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஸோ டேட்டாபேஸில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு ஃபைல் எடுத்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை தான் நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலாக. விச் மீன்ஸ் இதுக்கு வந்து CRUD ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, CRUD ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ CRUD ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். விச் மீன்ஸ்